என் கண் எதிரில் நடந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் நான் படுத்துட்டு இருக்க அந்த பர்த்துக்கு கீழ் பர்த்தில் படுத்துட்டு இருக்க மேல் பர்த்தில் ஒரு பையன் உங்கள் மாதிரி ஒரு யூத்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு வந்தார். எனக்கு மேல் பர்த்து. நான் சொன்னேன், தம்பி என்னால் மேலே ஏற முடியாது, நான் கீழ் பர்த்து உன்னோட பர்த்து எடுத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் அங்கிள், நீங்கள் படுத்துவாங்க, நான் மேலே ஏறினான். மேலே ஏறி அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அது லேப்டாப் எல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு புக் எடுத்தான். அந்த புக் எடுத்தால் என்னுடைய புக்கு வெல்வெட் குற்றங்கள், ராஜேஷ்குமார் அப்படின்னு இருக்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், அவன் மேலே உட்காந்து அந்த புக்கை மேலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண. மணி வந்து 10:30 மணிக்கு ட்ரெயின். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கை போட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தான். நான் பார்த்தேன், என்னோடய புக்கை படிச்சுட்டு இருக்கான் என்னுடைய வாசகன். லேப்டாப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் மறந்துட்டான். ஆனால் உட்காந்துட்டு நான் படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரம் படித்தா தூங்கிடுவான்னு நினச்சேன். ஆனால் திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, அரக்கோணம் வரைக்கும் படித்தான். அப்போ முழிக்கும் போது பார்த்தா படிச்சுட்டு தான். அப்போ சென்ட்ரலில் தான் அவன் தூங்கியிருக்கான். அப்போ நான் எழுப்பினேன். ஓகே, அப்படியே கவுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 படித்து முடிச்சுட்டான் புக்கை. அவன் தம்பி சென்ட்ரல் வந்தாச்சு. சாரி அங்கிள், தான் புக்கை படித்து தூங்கிட்டேன். ஆனால் எனக்கு ராஜேஷ்குமார் தெரியாது.